சரி, இன்னைக்கு கிரிப்டோ ஹேக்கர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல கிரிப்டோ அப்படின்றது என்னன்னு புரிஞ்சுக்கலாம். கிரிப்டோ அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் லைக் நம்ம ஆன்லைனில் இன்னைக்கு கிரிப்டோ ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். ஸோ இட்ஸ் நத்திங் பட் டிஜிட்டல் அசெட்ஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு கரன்சி அப்படின்றது அது பேப்பர் பேஸ்டு கரன்சியாக இருந்தது. அந்த பேப்பர் பேஸ்டு கரன்சி டிஜிட்டல் கரன்சியாக மாறுச்சு. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரன்சி அப்படின்றது. ஸோ இது ஒரு அல்காரிதமாக இருக்கிறது தான் நம்ம கிரிப்டோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்கிறத விட இட்ஸ் டிஜிட்டல் அசெட் நம்ம சொல்லுவோம். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஒன்லி அல்காரிதம். நம்ம பார்த்துருப்போம், என்கிரிப்ஷன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இது கிரிப்டோ அப்படின்றது அதுதான். ஸோ இந்த கிரிப்டோகிராஃபிக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலியமா தான் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஒன்று டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலிமா நிறைய ட்ரேடிங் எல்லாம் நடக்குது. ஸோ அதை ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது தனியாக இதுக்குன்னு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சஸில் இந்த ட்ரேடிங் எல்லாம் நடக்குது. ஸோ இப்போ கிரிப்டோ கரன்சினா எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு டெஃபினட் ஷேப் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இட்ஸ் ஒன்லி அன் அல்காரிதம் தான். ஸோ ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். அது மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிட்காயின் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிரிப்டோ கரன்சி. அதே மாதிரி லெஸ்பே, தெத்தர், யூஎஸ்டிடி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30,000 காயின்ஸ் இருக்குது. வி கால் இட் அஸ் கிரிப்டோ காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 30,000 காயின்ஸ் இருக்குது. இதை யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அரசாங்கமும் டெவலப் பண்ணுறதில்ல, யாருமே டெவலப் பண்ணுறதில்ல. இது தனி மனிதர்கள் ஒரு நிறுவனம் இதை டெவலப் பண்ணும். டெவலப் பண்ணி அந்த கிரிப்டோ காயின்ஸை ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் வேணுன்றவங்க அதை பை பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி எந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பிளாக் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகுது. ஸோ பிளாக் செயினில் ஒர்க் ஆகிறதுனால இன்னி வரைக்கும் கிரிப்டோ கரன்சி ஹேக் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ கிரிப்டோ ஹேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பிகாஸ் பிளாக் செயின் அப்படின்றது இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க். ஸோ ஒரே இடத்துல இருக்க கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது சென்ட்ரலைஸ்டு சர்வர். ஒரு கோடி பேர் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அது எல்லா இன்ஃபர்மேஷனும் சென்ட்ரலைஸ்டாக ஒரு சர்வருக்கு வரும். ஸோ இதனோட ரிவர்ஸ் தான் பிளாக் செயின் அப்படின்றது. இப்போ ஒரு கோடி பேர் கிரிப்டோ அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு கோடி பேர்கிட்டையும் இருக்கும். அதாவது மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அந்த எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். ஸோ ஹேக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு கோடி பேரோட மொபைலையும் ஒரே டைமில் ஹேக் பண்ணால் மட்டும்தான் அது உள்ள போய் கிரிப்டோ கரன்சி நம்ம ஹேக் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த கிரிப்டோ ஹேக்கர்ஸ் அப்படின்றதெல்லாம் யாரும் கிரிப்டோ எடுக்கிறது கிடையாது. ஸோ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரிப்டோ எப்படி நடக்குதுன்னு எப்படி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ் நிறைய நடக்குது. புதுசாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எஸ்பெஷலி வீட்டில் இருக்க பெண்களை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வீட்டில் இருந்து வேலை செய்யலாம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சால் போதும் அப்படின்வாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்க போனீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் ஆன்லைனில் நீங்கள் ரிவ்யூ போடணும், யூடியூப்பில் லைக் நீங்கள் போடணும், நீங்கள் கொடுக்கறதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு ரிவ்யூக்கு ஒரு 100 200 கொடுக்குறோம் அப்படின்வாங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சில ஃபைல்ஸ் எல்லாம் கொடுப்போம், பிடிஎஃப் ஃபைல்ஸ் கொடுப்போம். அதை நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டாக எங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு இவ்வளோ நாங்கள் பேமெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் யார் பண்ணுறாங்க, எங்கிருந்து பண்ணுறாங்க அப்படின்னா மோர் தென் 90% ஆஃப் த ஸ்கேம்ஸ் எங்கிருந்து நடக்குது அப்படின்னா ஸோ கம்போடியாவிலேருந்து நடக்குது, லாவோஸ், இந்தோனேஷியா, தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து தான் 90% ஸ்கேம்ஸ் நடக்குது. இந்த ஸ்கேமர்ஸ் எல்லாம் வேற ஒரு கண்ட்ரியில் உட்காந்துட்டு எப்படி இந்தியன்ஸை இங்கே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இது மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ ஸ்கேமர்ஸ் வேற கண்ட்ரியில் இருந்தாலும் இந்தியன்ஸை ஏமாற்றி இங்கிருந்து ஐஎன்ஆர் தான் வாங்குறாங்க. ஸோ ஐஎன்ஆர் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டில் வாங்குறாங்க. இந்த ஐஎன்ஆரை எப்படி அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா கிரிப்டோ மூலியமா தான் எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த ஐஎன்ஆரை கிரிப்டோ கரன்சியாக கன்வெர்ட் பண்றாங்க. கிரிப்டோ கரன்சியாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் கிரிப்டோல நீங்க எந்த கரன்சியாக வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்க பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவுக்கு வேணாலும் எடுத்துட்டு போகலாம், சைனாக்கு வேணாலும் எடுத்துட்டு போகலாம். ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி கேசஸ் நிறைய பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் கம்போடியாவிலிருந்து ஆப்ரேட் பண்றாங்க. பட் இதை ஹெட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் இண்டிவிஜுவல்ஸ் தான். ஸோ அதனால கிரிப்டோ கன்வெர்ட் ஆகிறது ஈஸியாக அதை சைனீஸ் என்ன டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் இது வரைக்கும் அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் சில பேருக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நம்ம ஹவாலா அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு போகிறது, அரசாங்கத்துக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறது ஹவாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய ஹவாலா ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கமிஷன்லாம் பே பண்ணி இந்த மாதிரி பணம்லாம் வெளில போயிட்டு இருந்து. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஐஎன்ஆரை ஈஸியாக கிரிப்டோவை கன்வெர்ட் பண்ணுறாங்க. கிரிப்டோவிலேருந்து ஈஸியாக சுவிஸ் ஃப்ராங்காக சுவிஸ் பேங்க்ல போடணுமோ எங்கே போடணுமோ அதுக்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இந்த கிரிப்டோஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கிரிப்டோவை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன பிகாஸ் இப்போ ஒருத்தர் ஐஎன்ஆரை கிரிப்டோவை கன்வெர்ட் பண்ணணும்னா அவருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுல கிரிமினல்ஸ் மெஜாரிட்டியா ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குறாங்க, வாங்கிட்டு கிரிப்டோவை கன்வெர்ட் பண்றாங்க. அப்புறம் பணம் போயிடுச்சு, கிரிப்டோவை நாங்க மாத்தணும், யாரோ ஹேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க, இல்ல அது மிஸ்யூஸ் ஆயிடுச்சு வேற எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. சின்ஸ் இவங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா பணத்தை கொடுத்ததே இல்லீகலா கொடுத்து அதை கிரிப்டோவை கன்வெர்ட் பண்ணதுனால இவங்களும் அஃபிஷியல் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறது அவாய்ட் பண்ணிடுறாங்க. இதை தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு கேப்பை யூஸ் பண்ணி தான் அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. பணத்தை வாங்குறாங்க, கிரிப்டோவை கன்வெர்ட்
பண்ணி அவங்க கிட்ட காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹேக்கர் வந்து கிரிப்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு பேரை சொல்லி திருப்பி வந்து அந்த கிரிப்டோ அவங்களே சேல் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் கிரிப்டோ வந்து வேலட்ஸ் மூலியமா போகும், எந்த எக்ஸ்சேஞ்சில் எப்படி நடக்குது, அதனோட வேலட் வந்து திடீர்னு வந்து மாறிடுச்சுன்னுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்கேஸ் யாராவது கிரிப்டோ கரன்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல லீகலா இல்லீகலா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கிரிப்டோ லீகல்னு சொல்ல, இல்லீகல்னு சொல்ல, இட் இஸ் நியூட்ரல். ஸோ கிரிப்டோ கரன்சியை நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1% TDS பிடிச்சிட்டு தான் வந்து நீங்கள் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பட் கவர்மெண்ட் சொன்னாலுமே கூட இந்த கிரிப்டோ கரன்சியோட ட்ரேடிங் இங்கே நடக்குது, எப்படி நடக்குதுன்னு மானிட்டர் பண்ணுறதுக்கான ஃபீஸிபிலிட்டி இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. ஸோ அதனால் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரியாது. அதனால தான் ஒன்றும் அதை ரெகுலேஷன் பண்ணாமல் வச்சிருக்காங்க. அது ரெகுலேட் பண்ணாத வரைக்கும் இது இல்லீகல்னு நம்ம சொல்ல முடியாது. கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்ணலாம், பட் அது சேஃபாக பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் கிட்ட மாட்டாமல் இருப்பீங்க. நன்றி. கார்த்திகேயன், சைபர் கிரைம் வழக்கறிஞர்.